உங்களுக்கு நடக்க தெரியுமா? பேச தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நடக்க தெரியாமல் இருந்துச்சு, பேச தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி அது ஒரு ஸ்கில், அது ஒரு திறமை அப்படின்றதே மறந்து நம்ம சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கோம், சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி இது சாத்தியமாச்சு? நம்மளால் முடியாத ஒரு செயலை ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி நம்ம எப்படி செய்ய ஆரம்பித்தோம்? நம்மளோட மூளையே அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம மூளையோட ஒரே வேலை என்னென்னா பயிற்சி பண்ணுறது. எதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோ அதை சாதாரண விஷயமாக ஒரு திறனாக பார்க்காம எளிமையாக பண்ண கற்றுக்கிறது. இன்றைக்கி உங்களால் செய்ய முடியாத ஒரு செயலையும் பயிற்சி பண்ணுறது மூலமாக எப்படி ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு திறனா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த உலகத்திலேயே தலை சிறந்த திறனை உங்களால் பயிற்சி பண்ணுறது மூலமாக கற்றுக்க முடியும். அப்போ இந்த மாஸ்டரியாக இருக்கட்டும், இல்லை இந்த வெற்றியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏதோ ஒரு இலக்கு கிடையாது. இது எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி பயிற்சி பண்ணோம் அப்படின்றதோட பிரதிபலிப்பு மட்டும்தான். இந்த பயிற்சி பண்ணுறது எப்படி, இதோட முக்கியத்துவம் என்ன, இந்த பயிற்சி பண்ணும்போது நம்ம மூளையில் என்ன நடக்குது, அதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது, இது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் தி ப்ராக்டிசிங் மைண்ட். இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிறதுலேயே பயனுள்ள புத்தகத்தை வாரம் இருமுறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஏதாவது ஒரு கிளாஸுக்கு போயிருப்போம். அது ஒரு மியூசிக் கிளாஸாக இருக்கலாம், ஒரு டான்ஸ் கிளாஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கராத்தே கிளாஸாக இருக்கலாம். அதுக்கு போகும்போது முதல் ஒரு மாதம் நமக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்கும். போகிறதுக்கு முன்னாடி எப்படா போவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் ஏன்டா போகிறோம் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம். காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சு இந்த பயிற்சிக்கு நம்ம போகணுமா, இல்லை சாயங்காலம் ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த பயிற்சிக்கு நம்ம போகணுமா அப்படின்னு நம்ம யோசித்து அங்கே பயிற்சி பண்ணாமல் விட்டுருப்போம். எதனால் ஆரம்பத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த ஒரு விஷயம் போக போக ரொம்ப போரிங்காக இருக்குது. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்ல ரொம்ப திறமைசாலியாக இருக்கலாம். அவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த ஸ்கில்லை பெருசாக டெவலப் பண்ணி ஒரு மாஸ்டர் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அந்த வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னா, எப்போ ஒரு பயிற்சி பண்ணுறப்போ அந்த பயிற்சி நமக்கு ஒரு சுமையாக இருக்கோ, அது ஒரு சந்தோஷத்தை தராமல், அது ஒரு விளையாட்டு மாதிரி இல்லாமல் அது ஒரு வேலையாக இருக்கோ, அப்போ அதில் எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் ஆக போகிறதே கிடையாது. அப்படி நீங்கள் சின்ன வயசில் எந்த ஒரு துறையில் ஒரு பயிற்சி பண்ணலான்னு கிளாஸுக்கு போனீங்களோ அதே துறையில் இன்றைக்கி தலை சிறந்த நபர் ஒருத்தவர் இருப்பார். இந்த உலகத்திலே தலை சிறந்த மாஸ்டராக ஒரு நபர் இருப்பார். அவர் முதல் கிளாஸுக்கு போகிறப்போ உங்களை விட ரொம்ப அதிகமான டேலண்ட்டோடு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. நீங்களும் அவரும் ஒரே அளவு டேலண்ட்டோடு தான் முதல் வகுப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவர் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மாஸ்டராக மாறினதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நீங்கள் எப்போ போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்களோ அப்போ அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தார். அதை ஒரு விளையாட்டாக பார்க்க ஆரம்பித்தார். இன்றைக்கி ஏன் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் யோசித்த அதே நேரத்தில் எப்படா கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு அவர் யோசித்தார். டேலண்ட்டுன்றது கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பயிற்சி மீது ஆர்வன்றது தான் அவருக்கு உங்களை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி உலகத்திலே தலை சிறந்த மாஸ்டராக அவர் மாறியிருக்கார். அப்போ இன்றைக்கும் நீங்கள் எதை வேணாலும் பயிற்சி பண்ண முடியும், எதில் வேணாலும் மாஸ்டரும் ஆக முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம கற்றுக்கணும். அந்த ஸ்கில்லை எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். இந்த ஆத்தரும் நம்மளை மாதிரி தான் சின்ன வயசில் மியூசிக் கிளாஸ் போய் அதை நிறுத்தவும் செஞ்சுருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 30 வயதில் திரும்பவும் அதே கிளாஸுக்கு போயிருக்காரு. இப்போ ஒரு மெச்சூரிட்டியோட நமக்கு எதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாரோ அதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்ச நபராக போயிருக்கார். இப்போ அவர் மியூசிக்கில் ரொம்பவே ஸ்கில்டாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லை, 35 வயதுக்கு மேலே கோல்ஃப் விளையாடலாம் அப்படின்னும் போயிருக்கார். ரொம்ப ஜாலியாக விளையாடுறதுக்காக தான் போயிருக்கார். அங்கே 10 வருடத்துக்கு மேலே கோல்ஃப் விளையாடக்கூடிய நிறைய நபரை அவர் பார்க்குறாரு. எல்லாரும் ஸ்டில் புதுசாக விளையாடுற மாதிரியே விளையாடிட்டு இருக்காங்களாம். 10 வருஷமாக அவங்க வாழ்க்கையில் கோல்ஃப் விளையாடக்கூடிய ஒரு நபர் ஏன் அதில் மாஸ்டர் ஆகலை அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளே வந்திருக்கு. நம்மளும் யோசிச்சு பாருங்களேன், வீக்கெண்டில் கிரிக்கெட் விளையாடுவோம், இல்லை வாலிபால்ஸ் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம். அப்படி நம்ம அதை விளையாட்டாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். அதில் ஒரு மாஸ்டராக நம்மளால் ஆயிருக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடம் அந்த விளையாட்டை நம்மளும் விளையாடிட்டு தான் இருப்போம். ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு வாரமும் விளையாடுவோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மாஸ்டருக்கும் நமக்கும் இருக்கிற ஸ்கில் டிஃப்ரெண்ட்டை பார்த்தா ரொம்பவே அதிகமாக இருக்குது. எதனால அப்படின்னு யோசிக்கிறார்.
இப்போ இவர் புரிஞ்சுக்கிட்ட பல விஷயத்தை அந்த கோல்ஃபில் செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். நம்ம எதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோமோ, இந்த பயிற்சி பற்றி எதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டு இருக்கோமோ, அதெல்லாம் இந்த கோல்ஃபில் நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். இந்த கோல்ஃபை எவ்வளவு சிறப்பாக நம்மளால் விளையாட முடியுது, அதாவது 10 வருடமாக விளையாடக்கூடிய நபரை விட எவ்வளவு சீக்கிரமாக நம்மளால் அதில் மாஸ்டர் ஆக முடியுது அப்படின்ற ஒரு ட்ரையலையும் பண்ணி பார்க்குறார். அதில் முதல்ல அவர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, கோல்ஃப் விளையாடும் போது அவரோட மனதில் என்ன கவனம் இருக்குது அப்படின்றத அவர் கவனிக்கிறார். இது கோல்ஃபுக்கு மட்டும் கிடையாது, ஒரு மியூசிக்கு மட்டும் கிடையாது, டான்ஸுக்கு மட்டும் கிடையாது. இந்த பயிற்சி ப்ராக்டிஸ் அப்படின்றதுலாம் ஏதோ ஒரு கலைக்கு மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே இந்த பயிற்சின்றது தேவை. நம்ம வீட்டில் சமைக்க போகிறோம் அப்படின்னா கவனித்து பாருங்கள், முதல் முறை நம்ம சமைக்கிறப்ப எப்படி சமைச்சோம், இல்லை பல வருடங்கள் நம்ம சமைச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி சமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நபர் கூட ஒரு டிஃபிகல்ட்டான கான்வர்சேஷன் பண்ணுறோன்னு வச்சுப்போம். முதல்ல பண்ணும்போது எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் அதை தொடர்ந்து பண்ண அது எவ்வளவு சுலபமாக நமக்கு மாறுனுச்சு. ஆஃபீஸில் ஏதாவது முதல் முறையாக ஒரு புது டூல் வந்திருக்கும். அந்த டூலை முதல் முறையாக பயன்படுத்தும் போது எவ்வளவு கடினமாக இருந்துச்சு. போக போக இதுதான் பெஸ்ட் டூலு, இது ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ லைஃப்பில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உங்களால் பயிற்சி பண்ண முடியும். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் தலை சிறந்து விளங்கவும் முடியும். பயிற்சி பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கணும். இந்த ஆத்தர் அப்படி பயிற்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு எதை சொல்கிறாருன்னா, நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்மளோட கவனம் எதில் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். ஒரு கோல்ஃப் விளையாடும் போது எதில் அவரோட கவனம் இருக்குது அப்படின்றதையும் கவனித்து பார்க்குறாரு. நம்ம இப்போ ஸ்கோர் பண்ணுவோமா, நம்ம இந்த பாலை எங்கே லேண்ட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காராம். அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு, எப்போவுமே நம்ம ரிசல்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோமே, நம்ம விளையாடக்கூடிய இந்த ஸ்விங்கை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லையே. ஏன் நம்ம செய்யக்கூடிய செயலில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ரிசல்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி 10 வருடம் விளையாடியும் மாஸ்டர் ஆகாத நபர்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தாலும் அவங்க எப்போவுமே ரிசல்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய செயலில் ஃபோக்கஸ் பண்ணலன்னா அந்த செயல் எப்படி மெருகேறும், அதில் எப்படி மாஸ்டர் ஆகிறது. அப்போ நம்ம கட்டாயம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எதில் பயிற்சி பண்ணாலும் பயிற்சி பண்ணக்கூடிய செயலில் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர அந்த செயல் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைவை பற்றி யோசிக்கக்கூடாது. எப்போ விளைவை பற்றி யோசிக்கிறோமோ அப்போ நமக்குள்ளே டென்ஷன் வர ஆரம்பிக்குது. அப்போ நமக்குள்ளே ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. அந்த பதட்டமும் டென்ஷனும் இருக்கிறப்போ அதை எப்படி நம்ம என்ஜாய் பண்ண முடியும்? அது வேலை மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. அப்போ எந்த விஷயமும் வேலை மாதிரி தெரியுதா இல்லை விளையாட்டு மாதிரி தெரியுதா அப்படின்றது எதை பொறுத்து அமையுதுன்னா, அங்கே நம்மளோட கவனம் எதன் மீது இருக்குது அப்படின்றத பொறுத்து அமையுது. இல்லை அதை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அமையுது. நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயலையும் நம்மளால் விளையாட்டாகவும் பார்க்க முடியும், வேலையாகவும் பார்க்க முடியும். நம்ம சும்மா உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்தை வீடியோ கேம் விளையாடுறோன்னு வச்சுப்போம் ஒரு கம்ப்யூட்டரில், அதே அளவு எனர்ஜியை தான் நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு கோடிங் பண்ணுறப்பையும் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உட்காந்துக்கிட்டே இருக்கும், பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு வீடியோ கேமே நம்ம விளையாடுறோம். ஆனால் ஒன்று விளையாட்டாகவும் ஒன்று நமக்கு ஒரு வேலையாகவும் தெரியறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா வீடியோ கேம் விளையாடுறப்போ அங்கே ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கிறது இல்லை, நம்ம ஜாலிக்காக விளையாடுறோம். ஆனால் ஒரு கோடிங் பண்ணுறப்போ ரிசல்ட் தேவைப்படுது, அங்கே ஒரு டார்கெட் இருக்குது, அங்கே நம்ம நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்போ இப்படி நேரத்தை பார்த்து ஒரு வேலை செய்கிறோமோ, ஒரு டார்கெட்டை வச்சு ஒரு வேலையை செய்கிறோமோ அது வேலையாக மாறிடுது. அங்கே அதை நம்மளால் ரசிக்க முடியறதும் கிடையாது. எப்போ ஒரு விஷயம் வேலையாக மாறிடுதோ அது ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது, கடினமாக இருக்க ஆரம்பிக்குது. அந்த கடினத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே பயிற்சி பண்ணுறதே நிறுத்துகிறோம். எப்படி சின்ன வயதில் ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுறப்ப நம்ம நிறுத்தணுமோ அப்படி நிறுத்திடுறோம். ஆனால் மாஸ்டர்ஸ் எப்பவும் அதை வேலையாக பார்க்குறது இல்லை, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்லப்போனால் கொஞ்சம் சீரியஸ்னஸ் அவங்கள்ட்ட கம்மியாக தான் இருந்திருக்கு. நமக்கு தான் இதில் ரிசல்ட் வரணும்னு ஒரு சீரியஸ்னஸ் இருந்துச்சு. உண்மையான மாஸ்டர்ஸ்க்கு அவங்க பிகினர்ஸாக இருந்தப்போ ஆரம்ப கட்டத்தில் அதில் சீரியஸ்னஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு. இது ஜாலியாக இருக்கே, சும்மா ஜாலிக்கு செய்வோம் அப்படின்னு செஞ்சதுனால தான் ஒரு கட்டத்தில் அதில் சீரியஸான மாஸ்டராக அவங்களால மாற முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி விளையாட்டாக நமக்கு தெரியணும்னா எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ கவலைப்படாமல் அதில் ஒரு நிகழ்கால கவனம்ன்றது தேவை. இதை எப்படி நம்ம பண்ண முடியும், இவர் எப்படி பண்ணார், அதை நமக்கு அவரால் சொல்லிக் கொடுக்க முடியுமா, அதை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யாரும் சின்ன வயதில் நடக்க கற்றுக்கிறப்போ கீழே விழுந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு முயற்சியை விட்டதே கிடையாது. நம்ம யாரும் சின்ன வயதில் முதல் முறையாக செருப்பு போட கற்றுக்கிறப்போ நான் காலை மாற்றி தப்பாக போட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் காலில் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு நம்ம நிறுத்தினதே கிடையாது. சிறு வயதில் எத்தனை தோல்வி வந்தாலும் பெருசாக நம்ம அதை கண்டுக்கலை. திரும்ப பயிற்சி பண்ணி திரும்ப நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதன் மூலமாக அந்த செயலை நம்ம கற்றுக்கிட்டவும் செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்னு நினச்சா ஏதாவது ஒரு தோல்வியை பார்க்குறப்போ ஏன் நம்ம நிறுத்துகிறோம்? இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது.
திரும்ப 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 ஒரு செயலை செய்கிறதும் அதில் திரும்ப திரும்ப தோற்று போகிறதும் தான் அந்த செயலில் நீங்கள் மாஸ்டர் ஆக்கிறதுக்கான ஒரே வழி. நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அந்த திசையை நோக்கி நடக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு செயலில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னா திரும்ப திரும்ப அதை பயிற்சி பண்ணி திரும்ப திரும்ப அதில் நீங்கள் தோற்று போயே ஆகணும். நான் ஒரு அரை மணி நேரம் நடந்தால் ஒரு இடத்துக்கு போய் சேருவேன் அப்படின்னு வைப்போம். ஒரு 2 நிமிஷமாக நடந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் அந்த இடம் வரல, இதுக்கப்புறம் நான் நடக்க மாட்டேன் அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவை ஒரு செயலை செய்கிறதும் ஒவ்வொரு தடவை ஒரு செயலில் தோற்று போகிறதும் நம்ம கொஞ்சமாக அந்த செயலில் மாஸ்டர் ஆகிறத நோக்கி நகர்ந்துருக்கிறதா அர்த்தம். அப்போ இன்றைக்கி ஒரு செயலை நம்ம செய்யும் போது அது போர் அடிக்குது, அதில் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு விடுறதுக்கு என்ன காரணம்? சின்ன வயதில் அதை நம்ம ஏன் செய்யலை? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயதில் ஒரு செயலை செய்கிறதுல நம்மளோட கவனம் இருந்தது. இன்றைக்கி ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுல நம்மளோட கவனம் இருக்குது. நம்மளோட மைண்ட் செட்டை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ப்ராடக்ட் மைண்ட் செட், இன்னொன்று ப்ராசஸ் மைண்ட் செட். இந்த ப்ராடக்ட் மைண்ட் செட்னால் என்ன? எனக்கு ஃபினிஷிங் லைன் தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு செயலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த விளைவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த விளைவை அடையிறதுக்காக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எனக்கு பிடிக்காத ரொம்ப கடினமான ஒரு செலவு. ஆனால் ப்ராசஸ் மைண்ட் செட்னால் என்ன? எனக்கு ஒரு செயலை செய்ய பிடிக்கும், அதனால் அந்த செயலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதிலிருந்து எனக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும், அது ஒரு சைடு எஃபெக்ட் தான். எனக்கு அந்த வெற்றியை விட அந்த செயலை செய்கிறதுல தான் ஃபோக்கஸ் அதிகம், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறது தான் இந்த ப்ராசஸ் மைண்ட் செட். இங்கே ஒரு தவறான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. அதாவது ப்ராசஸ் மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால நமக்கு ஒரு இலக்கே இருக்கக்கூடாது, நமக்கு ஒரு கோலே இருக்கக்கூடாது, குறிக்கோளே இருக்கக்கூடாது, வெறும் செயலை செய்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. குறிக்கோள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் முக்கியம். ஆனால் இப்போ ஒரு வேலையை செய்கிறப்போ நம்மளோட கவனம் எதில் இருக்குது அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஒரு வேலையை செய்கிறப்போ கவனம் அந்த வேலையில் மட்டும் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம ப்ராசஸ் மைண்ட் செட்டில் இருக்கோன்னு அர்த்தம். குறிக்கோளில் மட்டும் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம ப்ராடக்ட் மைண்ட் செட்டில் இருக்கோன்னு அர்த்தம். குறிக்கோள் இருக்கலாம், ஆனால் வேலை செய்கிறப்ப கவனம் வேலையில் இருக்கணும் அப்படின்னு தாங்க நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தவறாக என்ன நினச்சிட்றோம்னா, எப்போ குறிக்கோளை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விளைவை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அங்கே சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக ஒரு குறிக்கோளை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், போய் சேரப்போகிற இடத்த பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வேகமாலாம் நம்ம போய் சேர போகிறது இல்லை, கொஞ்சம் பொறுமையாக தான் போய் சேர போகிறோம். ஏன்னா என்னோடய குறிக்கோளை பற்றி கவலைப்பட்டு வீணடிக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிடமும் அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக நான் செய்ய வேண்டிய செயல்லேருந்து திருடப்பட்டுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் நான் வேலையை செஞ்சுருந்தேன்னா அந்த குறிக்கோளை நோக்கி நான் போயிருந்துருக்கலாம். அதுக்கு பதிலாக அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா அந்த நேரத்துக்காக இப்போ சேர்த்துனா இன்னொரு நேரத்தில் வேலை செஞ்சாகணும். இது நேரத்தை பற்றினது மட்டும் கிடையாது. நம்ம மூளை எவ்வளோ வேலை செய்யுமோ அவ்வளோதான் வேலை செய்யும். அதுக்கு எவ்வளோ கவனம் இருக்கோ அவ்வளவு கவனம் தான் இருக்குது, அவ்வளவு சக்தி தான் இருக்குது. அதை கவலைப்படுறதுக்காக வீணடிச்சிட்டேன் அப்படின்னா செயல் செய்கிறப்போ அது முழு எஃபெக்டிவோடு அங்கே வேலை செய்யாது. இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி பயிற்சி பண்ணுறது, நிகழ்காலத்தில் கவனத்தை வச்சுருக்கிறது, நம்ம செய்கிற செயலில் கவனத்தை வச்சுருக்கிறது, இது எல்லாம் ஒரு தனித்துவமான செயலுக்காக நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு தேவை கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இதை நம்ம பயிற்சி பண்ண முடியும். இப்படித்தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். நான் இசையில் ஒரு மாஸ்டர் ஆக போகிறேன், அதனால இசையை நான் பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் இப்படி கவனமாக இருப்பேன், அதில் மட்டும்தான் நிகழ்காலத்தில் நான் கவனத்தோடு நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் இப்படிப்பட்ட மைண்ட் செட்டோடு தான் இருக்கணும். இப்போ நான் என்ன செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதில் கவனத்தோடு இருக்க போகிறேன், அதுலேருந்து என்ன விளைவு கிடைக்கும், என்ன குறிக்கோள் நான் அடையணும் அப்படின்றத பற்றி எந்நேரமும் நான் யோசிச்சுட்டு இருக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். இப்படி செய்யக்கூடிய எல்லா செயல்லையும் இந்த மைண்ட் செட் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு செயலில் பயிற்சி பண்ணணும்னு நினச்சாலும் மூளை உடனடியாக அந்த பயிற்சி மோடுக்குள்ளே போகும். இல்லைனா அது இங்கேயும் அங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இப்படி பயிற்சி பண்ணுறதுனால, எப்போவுமே நிகழ்காலத்தில் கவனத்தை வச்சுருக்கிறதுனால, எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய செயலில் கவனத்தை வச்சுருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? மன அமைதி. எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை, எப்போவுமே நீங்கள் டென்ஷனோடு இருக்க போகிறது இல்லை, எப்போவுமே உங்களை நீங்கள் சந்தேகப்பட போகிறது இல்லை, எதிர்காலத்தின் மீது சந்தேகத்தை கொள்ள போகிறது கிடையாது. ஏன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய விளைவை பற்றி அதிகமாக நான் யோசிக்காதப்போ அதை பற்றி எப்படி ஸ்ட்ரெஸ் ஆவேன், அதை பற்றி எப்படி நான் சந்தேகப்படுவேன்? அதுக்கு பதிலாக இப்போ என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்றோன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை ரொம்ப கவலையோடு இருந்தாலோ இல்லை நான் எப்போவுமே எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாலோ நான் ரொம்ப அக்கறையோடு இருக்கேன் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் அக்கறை அப்படின்றது கிடையாது. சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை ஓரமாக தூக்கி வச்சுட்டு பெருசாக கவலைப்படாமல் இருக்கிறது தான் உண்மையான அக்கறை. நம்ம கவலையையும் அக்கறையும் ஒன்றா சேர்த்து பார்ப்போம். எதிர்காலத்தை பற்றி ஒருத்தர் கவலைப்படுறாருன்னா எதிர்காலத்தின் மீது அவருக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி கிடையாது.
எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத நபரும் எதிர்காலத்தின் மீது அக்கறையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அக்கறையோடு இருக்கார். அவர் நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்துறது மூலமாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு போக போகிறாரு. அது அங்கே அவரோட ஸ்மார்ட்னஸை காட்டுது. இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அது என்னென்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு ட்ராப்பில் இருந்து நம்ம வெளியே வருவோம். அதாவது நான் வாழ்க்கையில் இதை சாதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன், இதை சாதிச்சிட்டேன் அப்படின்னா நான் சந்தோஷமாயிடுவேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த விஷயங்கள் எப்போவுமே நடக்க போகிறதே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சாலும் அதுக்கப்புறம் அடைய வேண்டிய இன்னொரு விஷயம் நம்ம கண்ணுக்கு பட தான் போகுது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அடைய வேண்டிய விஷயங்கள்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இது கிடச்சிட்டா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றத எங்கே நான் சொல்வேன்னா, எப்போ ப்ராடக்ட்டை பற்றி யோசிக்கிறனோ அப்படி தான். ஆனால் எப்போ நான் ப்ராசஸை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், அங்கே தேவையில்லாமல் இந்த விஷயத்தை அடைஞ்சிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ப்ராடக்ட்டை பற்றி யோசிக்கும் போது தான் நான் எப்போவுமே அது கிடச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்குன்றதை சொல்ல போகிறேன். அப்போ இந்த ட்ராப்லேருந்து வெளியே வரத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள்லேருந்து வெளியே வரப்போ நம்ம பிரெயின் எனர்ஜின்றது அங்கே பாதுகாக்கப்படும். அதை முழுமையாக நம்மளோட செயலில் காட்ட முடியும், ப்ராசஸில் காட்ட முடியும். அது கட்டாயம் ப்ராடக்ட் நமக்கு பெற்றுத்தரும். இப்படி ப்ராடக்ட் மைண்ட் செட் மோசமாக தானே இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் ஏன் எப்போவுமே இந்த ப்ராடக்ட் மைண்ட் செட்டில் டிஃபால்ட்டாக இருக்கேன்? நம்மள பல பேர் எப்போவுமே விளைவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம், ரிசல்ட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன் அதை பற்றி நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி டிஃபால்ட்டாக யோசிக்கிறோம்? அப்போ எந்த ஒரு விஷயம் நம்மளை ப்ராடக்ட் மைண்ட் செட்டை நோக்கி அழைச்சிட்டு போகுது? இந்த ப்ராடக்ட் மைண்ட் செட் நமக்குள்ளே வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்ன, வெற்றினா என்ன அப்படின்றத நமக்கு இன்னொரு நபர் சொல்லி கொடுக்கறது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சோஷியல் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், அதன் மூலமாக என் வாழ்க்கையில் வெற்றி இதுதான், சந்தோஷம் இதுதான் அப்படின்ற முடிவை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் மைண்ட் செட் தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே இந்த சமூகத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு நேர்த்தியான உருவத்தையே நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்றத நான் கேட்காம நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இல்லை சோஷியல் ஸ்டாண்டர்ட் இதுவாக தான் இருக்குது, அதை நான் அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது கூட என்னை நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி தொடர்ந்து கம்பேர் பண்ணும்போது எனக்குள்ளே இருக்கிறது ப்ராடக்ட் மைண்ட் செட்டாக மட்டும்தான் இருக்கும். அங்கே ப்ராசஸ் மைண்ட் செட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரு பர்ஃபெக்டான நிலையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி நினைக்கிறது தப்பான்னு கேட்டால் இதில் ஒரு புரிதல் இல்லை அப்படின்றத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே பர்ஃபெக்டான நிலை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பூ பூக்குது அப்படின்னா அது எந்த நிலையில் அது பர்ஃபெக்டாக இருக்குது? அது மொட்டாக இருக்கும்போது அது பர்ஃபெக்டாக இல்லையா? ஒரு விதையை நம்ம மண்ணுக்குள்ளே புதைச்சி அது மரமாக வருதுன்னா அதில் எந்த நிலை பர்ஃபெக்டான நிலை, எந்த நிலை பர்ஃபெக்ட் இல்லை, எந்த நிலையை உங்களால் தூக்கி எறிய முடியும்? எல்லா நிலையிலையும் அது அதுவாக இருக்கும்போது தான் அது பெரிய மரமாக வளர முடியும். எனக்கு மரம் தான் வேணும் அப்படின்ற ஆசையில் ஒரு விதையை நம்ம உதாசீனப்படுத்திட முடியாது. ஏன்னா விதைக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மரம் அப்படின்றது வரும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்ம எல்லா நிலையிலையும் சரியாக தான் இருக்கும், பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அந்த நிலையை தாண்டாமல் நம்மளோட குறிக்கோளை நம்ம போய் அடையவே முடியாது. அப்போ எதுவோ ஒன்றா நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத நம்ம குறைச்சிக்கிட்டாலே இந்த ப்ராடக்ட் மைண்ட் செட்டுன்றது போயிடும். வீடியோக்குள்ளே இதுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால எதிர்காலத்துக்கு நீங்கள் திட்டம் தீட்டக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை. நம்ம செய்கிற செயலோட விளைவை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஒரு செயல் செஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவை நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை. எதிர்காலத்துக்காக நான் வச்சுருக்க ஒரு குறிக்கோளை எப்படி அடையிறதுன்னு ஒரு திட்டத்தை தீட்டுறேன்னா அதுவே ஒரு செயல் தான். அப்படி திட்டம் தீட்டும் போது அந்த திட்டத்தை பற்றி யோசிக்கணும். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விளைவை பற்றி கவலை தான் படக்கூடாது. ஆனால் விளைவை பார்த்தா தான் திரும்ப நான் செஞ்ச செயல் சரியாக தப்பான்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை என்னால் பண்ணிக்க முடியும். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், விளைவை நினச்சி கவலைப்படக்கூடாது, எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படக்கூடாது. அதாவது நம்மளோட எமோஷனை இது கூட அட்டாச் பண்ணி இன்னொரு நடக்கலையேன்ற கவலையை மட்டும்தான் படக்கூடாதே தவிர அதை பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது, கவனிக்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை. நம்ம லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் நம்மளோட ஹேபிட்ஸ் தான், பழக்கங்கள் தான் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி நீங்கள் உட்காடுறீங்க, எப்படி நீங்கள் நடக்கிறீங்க, ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, இது எல்லாமே உங்களோட ஹேபிட் தான். அதை நீங்கள் கான்ஷியஸாக வளர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை அதுவாக வளர்ந்தாலும் சரி, எல்லாமே ஒரு வகையான ஹேபிட்டாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது வரைக்கும் லைஃப்லேயே பார்க்காத ஒரு புது சுச்சுவேஷனாக இருக்கலாம், அதை நீங்கள் எப்படி அணுகிறீங்க அப்படின்றதும் உங்களோட ஹேபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத செயலை முதல் முறை பண்ணும்போது கூட இது வரைக்கும் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கக்கூடிய ஹேபிட்டோட ஒரு கூட்டு விளைவாக தான் அது வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பயிற்சி பண்ணணும், அதில் நம்ம கோலை பற்றி நினச்சி பார்க்கக்கூடாது. அது போர் அடிக்கும் போதும் அந்த ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணி பயிற்சி பண்ணணும் அப்படின்னா இதுவும் ஒரு ஹேபிட்டாக இருந்தாகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
நம்ம ஆரம்பத்தில் ஒரு செயலை செய்யும் போது அதில் நிறைய ஆர்வன்றது நமக்கு இருக்கும். அதனாலேயே அந்த செயலை திரும்ப திரும்ப நம்மளால் செய்ய முடியும். அப்படி நம்ம திரும்ப திரும்ப செய்கிறதுனால அங்கே நமக்கு ஒரு ஹேபிட் உருவாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாதான். எப்போ போர் அடிக்க ஆரம்பிக்குதோ அந்த தருணத்துலேருந்து தான் உங்களுக்கு ஹேபிட் அப்படின்றது ஃபார்ம் ஆக போகுதான். இப்படி போர் அடிக்கும் போது அந்த செயலை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யணும்னா அது கூட சேர்ந்து இன்னொரு ஹேபிட்டும் உங்களுக்கு தேவை. அது என்னென்னா, நான் ஒரு குறிக்கோளை நிர்ணயிச்சிட்டேன், அந்த குறிக்கோளை பற்றி சிந்திக்காமல் ஒரு செயல் செய்கிறது எப்படின்ற ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கிட்டாகணும். இதை இந்த ஆத்தர் அவர் விளையாடிய அந்த கோல்ஃப் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறார். ஒரு 21 நாளுக்கு ஒவ்வொரு நாளும் 60 முறை ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த விஷயம் இவரோட ஹேபிட்டாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறார். 21 நாள் கழித்து அவர் ரிசல்ட்டை பற்றி யோசிக்கிறது இல்லை, ரொம்ப நேச்சுரலாக விளையாடுறேன் அப்படின்னும் சொல்கிறார். ஆனால் இங்கே 60 தடவை அப்படின்றது ஒரு கோல்ஃப் ஸ்விங்குக்கு வேணால் யூஸ் ஆகும். நம்ம பண்ணக்கூடிய எல்லா பயிற்சிக்கும் இது 60 தடவை அப்படின்னு பொருந்துமான்னு தெரியாது. ஆனால் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு செயலை திரும்ப திரும்ப கவனமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, முக்கியமாக போர் அடிக்கும் போது இன்றைக்கி நான் கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது ஹேபிட்டாக மாறும், ரொம்ப நேச்சுரலாக மாறும். இதை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு மட்டும் செய்யணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லலை. இப்போ பழைய பழக்கங்கள் நம்மள்ட்ட இருக்கும், பழைய ஹேபிட் இருக்கும், அதை மாற்றுறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. ஒரு 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறார். முதல்ல உங்கள்கிட்ட என்ன தீய பழக்கம் இருக்குது, எது உங்களோட குறிக்கோள் நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகல அப்படின்றத கவனிக்க சொல்கிறார். ரெண்டாவது, அதை எந்த ஹேபிட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணால் அந்த கோலை நீங்கள் போய் அடைய முடியும் அப்படின்னு கேட்குறார். மூணாவது, அந்த செயலை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த ப்ராசஸை பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தடை வருமா. அது என்னென்னா, ஒரு பழைய ஹேபிட்டை புது ஹேபிட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு வேர்டான ஃபீலிங் வரும். நானாக இல்லை, நான் ரொம்ப நேச்சுரலாக இல்லை, நான் கொஞ்சம் நடிக்கிற மாதிரி எனக்கே தோணுது, நான் எனக்கு என்ன வருமோ அதை தாண்டி வேறு ஏதோ செய்கிற மாதிரியான ஒரு உணர்வு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வருமா. ஏன்னா பழைய பழக்கங்கள் நம்ம மூளையில் ரொம்ப ஆழமாக போயிருக்கு. இப்போ அது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு செயலை நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னா உடனடியாக நமக்கு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வரும். இது நம்ம இல்லையோ, நம்ம கொஞ்சம் வியர்டாக நடந்துக்கிட்டு இருக்கோமோ, நம்மளை மாதிரி இல்லையோ, இயற்கையாக நம்ம இல்லையோ அப்படின்ற ஒரு உணர்வு வருமா. ஒரு உதாரணத்துக்கு, நான் தினமும் சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஈவினிங்கில். ஒரு நாள் திடீர்னு இதுக்கப்புறம் நான் ஈவினிங்கில் இப்படி டிவி பார்க்க போகிறதில்ல, நான் உடல் பயிற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு திடீர்னு நான் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தா ஒரு வியர்டான ஃபீலிங் வருதில்ல. நம்மளா இல்லையோ, யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு கூட நமக்கு சில சமயம் தோணும். நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து சிரிப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு வரும். உடல் பயிற்சி பண்ணுறதை பார்த்து யாராவது சிரிப்பாங்களா அப்படின்னு நமக்கு தோணாது, சிரிச்சிருவாங்களோன்ற ஒரு பதட்டம் வருதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மள்ட்ட பழைய பழக்கங்கள் இருக்கும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புதிய பயிற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் வரக்கூடிய முதல் தடை என்னென்னா, நம்மளா இல்லை, நம்ம ரொம்ப வியர்டாக நடந்துக்கிட்டு இருக்கோம், அடுத்தவங்க பார்த்தா இதை கண்டிப்பாக பார்த்து சிரிப்பாங்க அப்படின்ற எண்ணம் வர்றது தான். இந்த எண்ணம் வரப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எண்ணம் வரப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அந்த புதிய ஹேபிட் என்னவோ அதை திரும்ப திரும்ப செய்கிறது தான். இந்த எண்ணம் வர்றது ரொம்ப நேச்சுரலான விஷயன்றதை முன்கூட்டியே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். இதை நீங்கள் செய்கிறதுக்கு இந்த ஆத்தர் 2 முக்கியமான அட்வைஸை சொல்கிறார். ஒன்று, ஒரு ட்ரிகரை செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்போல்லாம் ஒரு ஹேபிட்டை பயிற்சி பண்ணுறீங்களோ, ஏதோ ஒரு விஷயத்தை பயிற்சி பண்ணுறீங்களோ, அது போர் அடிக்கிறப்ப நீங்கள் கொஞ்சமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படி நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருப்பீங்க. இப்போது அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்றத கவனிங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி கவனித்ததுக்கப்புறம் என்ன செய்ய சொல்கிறாருன்னா, ஒரு ட்ரிகரை செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த ட்ரிகரை நீங்கள் கேட்டாலோ இல்லை பார்த்தாலோ உடனடியாக திரும்ப ஹேபிட்குள்ளே வரணும்னு உங்கள்கிட்ட நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு, நான் இப்போ இந்த வீடியோவை பேசிக்கிட்டே இருக்கேன், இந்த கட் முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் எனக்கு ஃபோன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுப்போம். அந்த நேரத்தில் நமக்கு நாமளே ஒரு ட்ரிகரை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மேபி நீங்கள் கான்ஷியஸாக கையை கிளாப் பண்ணலாம், இல்லை நீங்கள் கையை இப்படி சொடுக்கு போடலாம். ஏதோ ஒரு சவுண்டை கேட்டதுக்கப்புறம் உடனடியாக நீங்கள் நான் திரும்ப இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு உங்கள் மூளையை செட் பண்ணி வச்சுக்க சொல்கிறார். இதுக்கு இன்னொரு முக்கியமான அட்வைஸை சொல்கிறார். அது என்னென்னா, இப்படிப்பட்ட பிளானை நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு நேரத்தில் பண்ணணுமா. அதாவது ரொம்ப எமோஷனல் பீக்கில் இருக்கிறப்பையோ இல்லை ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பையோ இதை நீங்கள் செய்ய முடியாது. அப்போ அமைதியாக சும்மா இருக்கிற நேரத்தில் நான் அடுத்த தடவை இப்படி பயிற்சி பண்ணும்போது எப்படிப்பட்ட ட்ரிகரை எனக்கு நான் செட் பண்ணிக்க போகிறேன், பயிற்சி பண்ணுறப்போ நான் எந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆனால் என்ன ட்ரிகரை யூஸ் பண்ணோம், அந்த ட்ரிகரை கேட்ட உடனே இல்லை பார்த்த உடனே நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத திட்டம் திட்டிக்க சொல்கிறார். ஆழமாக உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க சொல்கிறார். இப்படி ஆழமாக அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்படி ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறப்போ, இப்படி ஒரு பயிற்சி பண்ணுறப்போ அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிகர் உங்களை உண்மையாகவே அந்த ஆக்டிவிட்டியை நோக்கி கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஒரு பயிற்சியின் போது இந்த ஹேபிட்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் இன்னொரு வார்த்தையை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பேஷன்ஸ்.
எப்படி அமைதியாக காத்திருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணுறப்போ நம்ம அதில் முன்னேறவே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி உணர்வு வரப்போ அதை எப்படி நம்ம தாங்கிக்கிறது, எப்படி அதை தாங்கிக்கிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த காத்திருப்பு அப்படின்றதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை இவர் சொல்கிறார். காத்திருப்பு அப்படின்றது அமைதியான விடாமுயற்சி அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ இந்த காத்திருப்புனா என்ன? இதை தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இம்பேஷன்ஸ்னால் என்ன, இந்த அவசரப்படுதல்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாகணும். எப்படி இந்த அவசரப்படுதல்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறது? இந்த ஆத்தர் அவருக்குள்ளேயே அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்பெல்லாம் அவர் அவசரப்படுறாரோ எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவருக்குள்ளே வருது அப்படின்றத கவனிக்கவும் ஆரம்பிக்கிறார். அவருக்குள்ளே திடீர்னு நம்ம பில் பே பண்ணுமே, இந்த மாதம் நமக்கு இவ்வளவு செலவு இருக்கே, புதுசாக இப்படிப்பட்ட ஒரு செலவு வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கார். திடீர்னு நம்ம ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னு நினச்சோமே, அதை நம்மளால் பண்ண முடியலையே, ஒரு புக் எழுதணும்னு நினச்சோமே, அதை நம்மளால் எழுத முடியலையே அப்படின்னு அவரோட எண்ணம் மாறி மாறி தாவிக்கிட்டே இருக்கான். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி அவசரப்படுதலோ இல்லை இந்த இம்பேஷன்ட்டோ இப்படிப்பட்ட ஒரியிங்லேருந்து வருது, இப்படிப்பட்ட கவலைப்படுதல்லேருந்து வருது. இப்படிப்பட்ட கவலைப்படுதல் எப்படிப்பட்டது அப்படின்னா, இன்னும் நடக்காத ஒரு நிகழ்வு, நம்மள்கிட்ட கேட்காத ஒரு கேள்விக்கு நம்மளோட மனது பதில் சொல்ல துடிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் நடக்கலை, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு நம்மளாக கற்பனை பண்ணி அது நம்மள்ட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, நம்மளாவே அந்த கேள்விக்கு பதிலை சொல்ல துடிக்கிறது தான் இப்படிப்பட்ட கவலைப்படுறது. இப்படிப்பட்ட கவலை நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்மளால் காத்திருக்க முடியாது. அப்போ இந்த காத்திருப்பு அப்படின்ற கலையை கட்டாயம் கற்றுக்கணும். அந்த காத்திருப்பு இருக்கும்போது தான் தொடர்ந்து நம்மளால் பயிற்சி பண்ண முடியும், ரிசல்ட் வராதப்பையும். அதுக்காக இந்த காத்திருப்பு அப்படின்றது ஒரு சுவாரஸ்யம் அற்றது அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம பயிற்சி பண்ணும்போது அந்த ப்ராசஸ்லேருந்து ஒரு சந்தோஷத்தை பார்க்குறது எப்படின்னு கற்றுக்கிட்டா இந்த காத்திருப்பும் ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம எந்த ரிசல்ட் நமக்கு வேணும்னு கேட்டோமோ அதை விட இந்த காத்திருப்பு ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்குமா. அதுக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகிறோம்னு சொல்கிறார். ஒன்று, ஆன்டிசிபேஷன், எதிர்பார்க்கிறது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா காத்திருப்பு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்கிறார். ரெண்டாவது, ஒரு எஃபர்ட்டை போட்டதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய விளைவை பார்க்க கற்றுக்கிறது. நம்ம பல நேரத்தில் தொடர்ந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ரிசல்ட்டை கவனிக்கிறது கிடையாது. சின்ன ரிசல்ட் நமக்கு கிடைச்சிடுது, உடனடியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சின்ன ரிசல்ட்டை நம்மளோட பெரிய கோல் கூட, குறிக்கோள் கூட ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ரிசல்ட் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அங்கே வருத்தப்படுறோம். அதனால தான் இந்த காத்திருப்பு, இந்த ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப கடினமானதாக இருக்குது. இதை நம்ம எது கூட ஒப்பிடலாம் அப்படின்னா, பழங்காலத்தில் கப்பலில் போகிறவங்க அந்த ஹரிசான்னு சொல்லுவாங்க, அதாவது கடலும் வானமும் இணையக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்த்து அவங்களோட திசையில் போய்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அப்படி போகக்கூடிய படகு அந்த நட்சத்திரத்தை இன்னும் அடையலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் அதை நம்ம எவ்வளோ முட்டாள்தனமானதாக பார்ப்போம். நம்ம எவ்வளவு வேகமாக போனாலும் எவ்வளவு நேரம் போனாலும் அந்த நட்சத்திரத்தை போய் அடைய போகிறதே கிடையாது. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்றத எதை பார்த்து கணக்கிடணும்? நட்சத்திரத்தை பார்த்து கிடையாது, நம்ம பின்னாடி பார்த்து தான் அதை கணக்கிடணும். அப்போ நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் எவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அங்கே தான் நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியும். இப்படி குறிக்கோள் கூடவே நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கூட நம்ம எவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சமம். அந்த நட்சத்திரம் நம்மளை கைட் பண்ண தான் இருக்கே தவிர ஒவ்வொரு நாளும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக கிடையாது. குறிக்கோளும் அப்படி தான். அப்போ சின்ன சின்ன ரிசல்ட்டை பின்னாடி திரும்பி பார்த்து நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத உணர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும். அப்படி ஜென்யூனாக செலிப்ரேட் பண்ணாலே இந்த பேஷன்ஸ் அப்படின்றது, இந்த காத்திருப்புன்றது சுவாரஸ்யமானதாக மாறிடும். இதை இந்த ஆத்தருக்கு உணர்த்தின ஒரு கதையை பற்றி சொல்கிறார். அவர் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்த காலத்தில் 5 வருஷத்தில் நான் என்னெல்லாம் சாதிக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டை எழுதுகிறார். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டையும் மறந்துட்டார். அவர் சாதாரணமாக தினமும் பயிற்சி பண்ணுற வேலையில் இருக்கார். ஒரு 3 வருஷம் கழித்து அவரோட இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டுன்றது அவர் கையில் கிடைக்கிது. அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் 5 வருஷத்தில் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையும் 3 வருஷத்தில் சாதிச்சிருக்கார். ஆனால் 5 வருஷத்தில் அதெல்லாம் சாதிச்சா நான் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவர் நினச்சாரோ, இப்போ 3 வருஷத்தில் அதை சாதிச்சு கூட அவர் அவ்வளோ சந்தோஷமாக இல்லை அப்படின்றத கவனிக்கிறார். இதுக்கு காரணம் என்ன? ஏன்னா எப்போவுமே எதிரில் இருக்கக்கூடிய குறிக்கோளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட குறிக்கோளை மூவ் பண்ணுறதுல மட்டுமே நம்மளோட கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சாதிக்கிறத நம்ம உணரவே மாட்டோம், அதுக்காக சந்தோஷப்படவே மாட்டோம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் தொடர்ந்து நம்ம எப்படி பயிற்சி பண்ண முடியும், தொடர்ந்து எப்படி ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியும், தொடர்ந்து எப்படி நம்மளால் காத்துக்கிட்டு இருக்க முடியும். இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஒழுக்கத்தை ஏமாற்றி நம்மளால் ஒரு விஷயத்தை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஆத்தர் ஆரம்ப காலத்தில் மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்ச காலத்தில் ஒரு விதமான
பியானோ இருக்குமா. அதில் என்னென்னா ஒரு பட்டனை அமுக்கி விட்டுட்டா பியானோ தானாக வாசிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம கையை அசைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட பியானோவை நிறைய பேர் பயன்படுத்துவாங்களாம். அதை காட்டி அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், நான் எவ்வளோ சூப்பராக மியூசிக் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களாம். அப்படி இவர் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கவே இல்லையா. ஏன்னா எப்போவுமே அடுத்தவங்க கைத்தட்டலோ அடுத்தவங்களோட பாராட்டோ நம்ம எஃபர்ட் போடாமல் நமக்கு கிடைக்குதுன்னா அதை நம்மளோட மனதால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இல்லைனா நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருப்போம், கிரெடிட் கார்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா உண்மையாக அது அவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறது கிடையாது. அதே பணத்தை சேமித்து வச்சு ரொம்ப நாள் திட்டம் தீட்டி ஒரு பொருளை வாங்கினா அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா எவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். சிறு வயதில் நமக்கு சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதுக்கே காசு இருக்காது. நம்ம ரொம்ப கடினமாக அப்பா அம்மா கிட்ட கெஞ்சி அந்த பொருளை வாங்கியிருப்போம், அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அதே பொருளை ரொம்ப சுலபமாக நம்மளால் வாங்க முடியும்ல. ஆனால் அப்படி அந்த பொருளை வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை அப்படின்றத எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஒரு உதாரணத்துக்கு நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். இந்த கிண்டர் ஜாயை வச்சு போடுவாங்க. சின்ன வயசில் இது கிடைக்காதான்னு ஏங்கினேன், எப்பயாவது கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ கடையில் எப்போ நான் நினச்சாலும் என்னால் வாங்க முடியும், ஆனால் இது மேலே எனக்கு ஈடுபாடே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். நிறைய ரீல்ஸும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, எது நமக்கு கிடைக்குது அப்படின்றது முக்கியம் கிடையாது, அதை எவ்வளவு கடுமையாக உழைச்சி எஃபர்ட் போட்டு நம்ம அடைஞ்சோம் அப்படின்றது தான் முக்கியம். அப்போ தொடர்ந்து நீங்கள் காத்திருக்கிறது எப்படின்னு கற்றுக்கணுன்னா நிறைய எஃபர்ட்டை போட கற்றுக்கணும். அந்த எஃபர்ட் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ரிசல்ட்டை நீங்கள் செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும். எப்போவுமே உங்களோட குறிக்கோள் கூட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அது திசையை காட்டுறதுக்காக மட்டும்தான் இருக்குது. சில நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல் பார்க்குறதுக்கே மலைப்பாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். அந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய செயலில் என்னோடய கவனத்தை நான் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி நேரத்தில் தான் என்னோடய கோலை நான் ஒரு வாட்டி பார்க்குறேன், அதை பார்க்கும்போது இன்னும் அதிகமாக எனக்கு பயம் வருது, ரொம்ப மலைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் சில அட்வைஸ் இவர் சொல்கிறாரு. முக்கியமாக 4S அப்படின்ற ஒரு டிப்ஸை கொடுக்குறாரு. இந்த 4S அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த மலைப்பாக இருக்கக்கூடிய செயலை ரொம்ப சுலபமாக கவனமாக நம்மளால் செய்ய முடியும்னு சொல்கிறார். அந்த 4S என்ன? சிம்பிளிஃபை, ஸ்மால், ஷார்ட், ஸ்லோ. சிம்பிளிஃபைனா என்ன? இப்போ எந்த செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை எளிமையாக உங்களால் அடுத்து உங்களுக்கு விளக்க முடியணும், அட்லீஸ்ட் எளிமையாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு முழுமையாக புரியல, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயலில் என்னால் கவனமாக இருக்க முடியாது. அப்போ நான் எந்த செயல் செஞ்சாலும் அது என்ன செய்கிறேன் அப்படின்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கணும். ஸ்மால்னால் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் எடுத்த உடனே ஒரு பெரிய அளவில் அந்த வேலையை பார்க்கக்கூடாது. பெரிய வேலைகளை சின்ன சின்னதாக உடைக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி சின்னதாக உடைச்சி அந்த சின்ன செயலில் மட்டும் கவனம் செலுத்தணும்னா அங்கே நம்ம கவனத்தை சிதறாமல் பார்த்துக்க முடியும். பெரிய செயலாக இருக்கும்போது தான் அதுக்கு நீண்ட நேரம் எடுத்துக்கும். அப்படி நீண்ட நேரம் எடுத்துக்கும் போது கவன சிதறலும் ஏற்படும். இதை தான் 3வது S சொல்லுது, ஷார்ட். வேலை உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ரொம்ப நேரத்துக்கு செய்யக்கூடிய வேலையாக அது இருக்கக்கூடாது. நம்ம டீப் ஒர்க் பற்றிலாம் பேசும்போது ரொம்ப நேரத்துக்கு கவனமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோம். இங்கேயும் ரொம்ப நேரத்துக்கு நம்ம வேலை செய்ய தான் போகிறோம், ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு குறுகிய வேலையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பெரிய வேலையாக கூட இருக்கட்டும், அதை சின்ன சின்னதாக உடைக்கிறது மூலமாக அந்த ஒரு வேலைக்கும் ஒரு குறுகிய நேரத்தை செலவிட்டு குறுகிய நேரத்தை மட்டும் அலோகேட் பண்ணி அந்த நேரத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறோம். இப்படி செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, நீண்ட நேரத்துக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம், ஆனால் அதே நேரத்தில் எடுத்த உடனே நீண்ட நேரத்துக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணுமே அப்படின்ற ஒரு மலைப்பு நமக்கு ஏற்படாது, ஒரு பயம்ன்றது வராது. 4வது S ஸ்லோ. எப்போவுமே முதல்ல ஒரு வேலையை நீங்கள் பயிற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே இதை நான் சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற கூடுதல் ப்ரெஷரை உங்களுக்கு நீங்கள் போட்டுக்காதீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இப்போ தான் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோன்னா நீண்ட நேரம் நம்ம எடுத்துப்போம், ரொம்ப பொறுமையாக தான் அதில் வேலை செய்வோம். அந்த நேரத்தில் ஒரு டைம் லைனை டார்கெட்டாக வச்சுட்டு வேலை பார்த்தோம்னா அதுவுமே நமக்கு மலைப்பு கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். அப்போது உங்களோட ஓன் ஸ்பீடில் எப்படி ஒரு வேலையை செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க. இந்த ஸ்பீடுன்றது எந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்றதை பொறுத்தும் நீங்கள் யாருன்றதை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாறுறது தப்பு கிடையாது. நம்ம எல்லோரும் இங்கே பயிற்சி பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சு அதுலேருந்து சம்பாதிக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயிற்சி பண்ணுறோம், அந்த பயிற்சி பண்ணுறதுலேயே நம்ம சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னா அந்த பயிற்சி நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடாது, மலைப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னா அதை பொறுமையாக தான் நம்ம செய்யணும், வேகமாக அவசரமாக செய்யக்கூடாது. அப்போ ஒரு செயல் உங்களுக்கு மலைப்பாக இருக்குது, பயமாக இருக்குன்னா இந்த 4 விஷயத்தை செய்யுங்க. முதல்ல அந்த செயல் என்ன அப்படின்றத சிம்பிளாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள்.
அதை சின்ன சின்னதாக உடைக்க கற்றுக்கோங்க. அந்த சின்ன சின்ன செயலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக அலோகேட் பண்ணி வேலை செய்யுங்க. கடைசியாக பொறுமையாக உங்களோட ஓன் ஸ்பீடில் செய்யுங்க. இந்த 4 செஞ்சாலே நமக்கு அந்த ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியும், அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண முடியும், அங்கே பயம்ன்றது வராது. இந்த ஆத்தர் கூடுதலாக ஒரு சின்ன அட்வைஸாக சொல்கிறார். ஒரு செயலை பார்க்கும்போது அதில் கவனம் செலுத்த முடியல, அது எனக்கு பயத்தை கொடுக்குது அப்படின்னா சின்ன செயலில் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படின்றத நம்ம கற்றுக்கணுமா. அதுக்கு தினமும் நம்மளால் பயிற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். எப்போல்லாம் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்களோ அந்த 2 நிமிடத்துக்கு நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுல மட்டும் கவனத்தை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன பயிற்சியை ஒவ்வொரு நாளும் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்படி பண்ணால் ஒரு சின்ன செயலை செய்யும் போது அந்த இடத்துல வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கிறது எப்படின்றத நம்ம கற்றுப்போம். அதை கற்றுக்கிட்டாலே இப்படி நம்ம பயிற்சி பண்ணுறப்போ சின்ன சின்ன வேலையை உடச்சி வேலை செய்கிறப்போ அங்கே கவனம் செதறாமல் தானாக இருக்குமா. இந்த புக் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை நமக்கு சொல்லித்தருது. நம்ம ஏதோ ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரிசல்ட்டை பற்றி யோசிக்கக்கூடாது, ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணோம். இதுக்கும் இவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? ரொம்ப முக்கியமான தெளிவான ஒரு அட்வைஸை சொல்கிறார். நம்மளால் ஏன் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்றத யோசித்து பார்க்க சொல்கிறார். நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு பதட்டம் வருது, அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வருது, ஒரு டவுட் வருது, ஒரு சந்தேகம் வருது, இதனால் செய்ய முடியுமா முடியாதான்னு தோணுது, இதை நம்ம செஞ்சு முடிப்போமா அப்படின்னு ஒரு பயம் வருது, நம்மளாலலாம் இது முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் செய்கிறோம் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்க சொல்கிறார். ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே நம்ம ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுறது நல்லா வருதா நல்லா வரலையா, நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம ஒழுங்காக பண்ணோமா இல்லையா அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். அது நம்ம மேலேயே நம்ம ரொம்ப கடினமாக இருக்கிறதுக்கு சமம். பயிற்சி பண்ணுறதே கொஞ்சம் கடினமான செயல் தான், அது கூட சேர்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அட்டாச் பண்ணால் அங்கே கட்டாயம் நம்மளால் பயிற்சி பண்ண முடியாது. அப்போ இந்த ஆர்ட் ஆஃப் நான் ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு பழக சொல்கிறார். அப்போ ஜட்ஜ் பண்ணாத நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சமாக கோவமும் கொஞ்சமாக அமைதியும் ஒன்றா சேர்ந்த நிலையில் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே கவனிக்க வேண்டியதே இதுதான், கோபமும் அமைதியும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கோவப்படுறது தப்பு, அமைதியாக இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லாமல் ரெண்டும் சேரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா, எது சரி எது தப்புன்னு சொல்லாதீங்க, நீங்கள் எதை பயிற்சி பண்ணணுமோ அது எப்படி வந்ததுன்னு பார்க்காம தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கேட்டு பார்க்கணும். காலைல எந்திரிச்சதுலேருந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நைட்டு தூக்கம் எப்படி இருந்தது, நல்லா நிம்மதியாக தூங்கினேன், ரொம்ப டீப்பாக நான் தூங்கினேன், இல்லைன்னா கெட்ட கனவு வந்துச்சு, நடுநடுவில் எனக்கு முழிப்பு வந்துச்சு அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் நம்மளோட தூக்கத்திலேருந்து எல்லாத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதையும் நல்லா இருந்தது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலைல பல் விளக்கும் போது கூட அது சரியாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் இப்படி எது சரியாக இருந்ததா தப்பாக இருந்ததான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்போ தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கொடுப்போம், அது கண்டிப்பாக சிரமத்தை தான் ஏற்படும். அப்போ நான் செய்யக்கூடிய செயலை ஜட்ஜ் பண்ணவே கூடாதா, நான் செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டதுன்னு நான் பார்க்கவே கூடாதா, அப்படி பார்க்கவே இல்லைன்னா நான் ஒரு மாதிரி பயிற்சி பண்ணுறேன்னா அதே வகையில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதில் பண்ணக்கூடிய தவறை நான் எப்படி கவனிக்கிறது, எப்படி சரி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான ப்ராக்டிஸை சொல்கிறேன், மெடிடேஷன் பண்ண சொல்கிறேன். மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் பயிற்சி பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். நம்ம எல்லாருமே நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருப்போம், அந்த வாய்ஸை நம்ம கண்டிப்பாக கேட்டிருப்போம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம கூடவே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி நம்ம கூடவே நம்ம பேசுகிறோம் அப்படின்றத நம்ம கவனிச்சிருப்போம். ஆனால் என்றைக்காவது நம்ம பேசும்போது அதை லிசன் பண்ணக்கூடிய ஒரு நபராக நம்ம இருந்திருக்கோமா, இல்லை பேசுகிற நபராக நம்ம இருந்திருக்கோமா அப்படின்றத கவனிச்சிருக்கீங்களா? நான் எனக்கு கூடயே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எப்போவுமே நான் பேசக்கூடிய நபராக தான் இருந்துகிட்டு இருப்பேன். என்னோடய கான்ஷியஸ்னஸ் முழுவதும் நான் பேசக்கூடிய நபராக இருக்கே தவிர நான் பேசுகிறத கேட்கக்கூடிய ஒரு நபராக அது இருந்ததே கிடையாது. அடுத்த தடவையிலிருந்து ஒரு மெடிடேஷனை பண்ண சொல்லிட்டார். உங்கள் கூடவே நீங்கள் பேசும்போது பேசுங்க, ஆனால் அந்த இடத்துல பேசக்கூடிய நபராக இல்லாமல் பேச விட்டுட்டு கேட்கக்கூடிய நபராக இருந்து பாருங்கன்னு சொல்கிறார். இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு அப்சர்வராக மாறுவீங்கன்னு சொல்கிறார். எல்லாத்தையும் ஒரு தெளிவாக கவனிக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க. இப்படி கவனிக்கக்கூடிய நபராக மாறுறதோட முக்கியத்துவம் என்ன? அது பல முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்கும். ஆனால் பயிற்சி பண்ணுறதுல அதோட முக்கியத்துவம் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு செயல் செய்கிறப்போ இப்படி கவனிக்க நான் கற்றுக்கிட்டேன்னா அந்த செயலையும் இதே வழியில் நான் கவனிப்பேன்.
அந்த செயலை நான் கவனிப்பேன். அதுலேருந்து என்ன நல்லதாக வந்துச்சு, கெட்டதாக வந்துச்சு, எதை நான் முன்னேற்றணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்பேன். ஆனால் அதை நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். தப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னும் சொல்ல மாட்டேன். கவனிப்பேன். அதே நேரத்தில் அது எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை, காயத்தை கொடுக்காது. நிதானமாக கவனித்து சரி செய்வனே தவிர அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி என்ன நானே காயப்படுத்திக்க மாட்டேன். நான் பயிற்சி பண்ணுறது அது நிறுத்தவும் போகிறது கிடையாது. நம்மளாம் சிறு வயதில் இருக்கும்போது நேரம் ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி நம்ம உணர்ந்திருப்போம். ஆனால் இப்போல்லாம் நேரம் ரொம்ப வேகமாக போகிற மாதிரியான ஒரு உணர்வு நம்மள்ட்ட இருக்குது. அதாவது 10லேருந்து 20 வயதுக்குள்ளே போன நேரன்றது கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் போன மாதிரி இருக்கும். ஆனால் 30லேருந்து 40க்கு போகக்கூடிய வருடங்கள்ன்றது ஜஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மாதிரி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்? இந்த ஆத்தர் என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா, சிறு வயதில் நம்ம எதிர்காலத்துக்காக அதிகமாக சிந்தித்தது கிடையாது. கடந்த காலத்தை பற்றியும் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருந்ததில்லை. நிகழ்காலத்திலேயே இருந்ததுனால நம்மளோட நேரம் நமக்கு அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறோம், அதிகமான கவலைகளை படுறோம், ஒரே மாதிரியான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோன்றதுனால அந்த நேரம் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கும் பயிற்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இது நமக்கு எதை காட்டுதுன்னா நம்ம ஒழுங்காக பயிற்சி பண்ணல அப்படின்றத தான் காட்டுதான். தொடர்ந்து ஏதாவது ஒரு புது விஷயத்தை நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே நேரம் அப்படி வேகமாக உருண்டு ஓடினா மாதிரியான உணர்வுன்றது உங்களுக்கு வராதுன்னு சொல்கிறார். அப்போ பயிற்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நிகழ்காலத்தில் எப்பவும் கவனமாக இருக்கிறது. இது இந்த வீடியோவில் அங்கங்கே நம்ம பேசிக்கிட்டே வந்தோம். ஆனால் ஏதாவது ஒரு செயல் செய்கிறப்போ எப்பயாவது உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம். நான் நிகழ்காலத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னோட திங்கிங் வெளியே போய்கிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட திங்கிங் வரதே நீங்கள் நிகழ்காலத்துக்கு திரும்ப வரத்துக்கான ஒரு அறிகுறின்னு சொல்கிறார். என்னோட கவனம் நிகழ்காலத்தை விட்டு போகுதுன்றதை கவனிக்கிறதே நான் நிகழ்காலத்துக்கு என்னோட கவனத்தை கொண்டு வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். நான் நிகழ்காலத்தை விட்டு வெளியே போகிறப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, அதுக்கு என்ன காரணம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கான ஒரு நல்லது கெட்டதுன்ற ஒரு டெஃபினேஷனை வச்சிருக்கிறது, இப்படித்தான் இருக்கணுன்ற ஒரு விளக்கத்தை வச்சிருக்கிறது. இங்கே நீங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற டெஃபினேஷன் தேவை கிடையாது. நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால வெளியே போயிட்டா ரொம்ப பெரிய தப்பு, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணும், எமோஷனை கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. திரும்ப நிகழ்காலத்துக்கு உங்களோட சிந்தனையை கொண்டு வந்து நீங்கள் பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஓவராலாக இந்த புத்தகத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் எதை வேணுனாலும் பயிற்சி பண்ணி உங்களால் மாற்ற முடியும், பயிற்சி பண்ணுறது மூலமாக கற்றுக்க முடியும். ஆனால் பயிற்சி போர் அடிக்கிறதுக்கும் இல்லை பயிற்சி பண்ணுறதுக்கான மூடே வராமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற ஒரு ரூலை ஃபிக்ஸ் பண்ணுறதும் நிகழ்காலத்தை விட்டு தவறி போகிறதும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அந்த பயிற்சி பண்ணும்போது எந்தெந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு ஹேபிட்டை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கணும், எப்படி ஒரு பொறுமையாக காத்திருக்கிறது அப்படின்றத கற்றுக்கணும், எப்படி அப்சர்வ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கணும், அதை விட ரொம்ப முக்கியமாக நிகழ்காலத்தில் இருக்கிறது எப்படி அப்படின்றதையும் கற்றுக்கணும். ஸோ இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.